ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். ஓகே, இது நம்ம நேற்று நிஃப்டிக்கு கொடுத்த லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் ரெஸ்பாண்ட் ஆன மாதிரி இல்லை. பாட்டத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எஸ் ஒன்னும் ப்ரீவியஸ் டேவோட லோவும் பக்கத்தில் இருந்தது. அது எதில் வேணாலும் ரெஸ்பான்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். இப்போ ஓகே, அதை தாண்டி நம்ம வேற ஒரு விஷயம் நேற்று சொல்லியிருந்தோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 850க்கு மேலே சஸ்டெயின் ஆகி ப்ரீமியமும் சப்போர்ட் பண்ணுற பட்சத்தில் மட்டும்தான் அப் ட்ரெண்ட் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 750க்கு கீழே சஸ்டெயின் ஆகி ப்ரீமியம் சப்போர்ட் பண்ணுற இடத்துல தான் டவுன் ட்ரெண்ட் அப்படின்றத சொல்லியிருந்தோம். இப்போ பாருங்க, நேற்று 850 போயிருந்தான். 850 போயிருந்த இடத்துல ப்ரீமியம் சப்போர்ட் பண்ணலை, கீழே வந்தான். கீழே வந்து 750 ப்ரீமியம் சப்போர்ட் பண்ணியிருந்தது அப்படின்னா தொடர்ந்து கீழே போயிருந்திருப்பான். ஆனால் அதுவும் நடக்கலை. அதுக்கப்புறம் நல்ல ஒரு சைட்வேஸ் போயிட்டான். இதெல்லாம் எக்ஸ்பைரி டே ஸ்பைக்கு, இதெல்லாம் நீங்கள் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துலலாம் நீங்கள் என்ட்ரி இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஒரு பையராக இருக்கும்போது இந்த கண்டிஷன் எங்கே நமக்கு உண்டான வாய்ப்பு இதோட முடிஞ்சு போச்சு, அதுக்கடுத்து இந்த பை என்ட்ரி எல்லாம் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிலாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு உண்டான வாய்ப்பு எங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் ஒரு பையர் நிற்கணும். ஓகே, இதை தாண்டி இப்போ இன்னைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம் வாங்க. ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 24,075, 23,937, அதுக்கடுத்து 23,662, 23,524. இதுதான் இன்னைக்கு உண்டான 4 லெவல்ஸ். இதை தாண்டி நாம ப்ரீவியஸ் டே ஹை லோ மார்க் பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸ் டே க்ளோஸ் மார்க் பண்ணியிருக்கோம், லாஸ்ட் வீக்கோட ஹை லோ, லாஸ்ட் மந்தோட ஹை லோ, இந்த விஷயங்கள் தான் நாம மார்க் பண்ணியிருக்கோம். இது தாண்டி வேற எதுவும் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு ரொம்ப சிரமமாக தான் தெரியுது. என்ன அப்படின்னா இன்னைக்கு ஸ்பாட் க்ளோஸ் ஆயிருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா 750 க்ளோஸ் ஆயிருக்கான். பட் ஆனால் ப்ரீமியத்தில் ஆல்ரெடி இப்போ இன்னைக்கு ஓப்பன் ஆகிற இந்த ஜனவரி கான்ட்ராக்ட், அதாவது இன்னைக்கு ஆக்டிவ் ஆகிற ஜனவரி கான்ட்ராக்ட், ஒரு கான்ட்ராக்ட் எப்போ ஃபுல் ஃப்ளெட்ஜில் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா எக்ஸ்பைரியோட லாஸ்ட் 1 வீக்ல தான் செல்லர் அதில் டாமினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 2ஆம் தேதி கான்ட்ராக்ட் 50 பாயிண்ட் இன்னும் ப்ரீமியத்தில் தான் இருக்குது. ஆப்ஷன்ஸை பொறுத்த வரையுமே 50 பாயிண்ட் ப்ரீமியத்தில் இருக்குது. ஸோ ப்ரீமியத்தில் இருக்கனால என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் என்ன நடக்கணும் அப்படின்னா 900க்கு மேலே மார்க்கெட் நின்று ப்ரீமியமும் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அப் ட்ரெண்டு. அதே மாதிரி டவுன் ட்ரெண்டுக்குண்டான ரேஞ்ச் நேற்றைய ரேஞ்சிலே தான் நிற்கிது. 750க்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் பண்ணுற வகையில் டவுன் ட்ரெண்டில் கீழே இறங்கும். மேலே போகணும்னா 900 கிராஸ் பண்ணணும். நேற்று பார்த்தீங்கன்னா 850 கிராஸ் பண்ணி சஸ்டெயின் ஆனாவே மேலே போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு அதுலேருந்தும் 50 பாயிண்ட் மேலே ஏறி இருக்கு. இது எல்லாமே நாம கால்குலேஷன் பேஸ் பண்ணி எடுக்கிற லெவல்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த முடிவும் எடுக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கான அனலைஸை நீங்கள் பண்ணுங்க. இது நான் சொல்கிறதெல்லாம் ஒரு கைட்லைன்ஸாக எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? 750க்கு கீழே நின்று ப்ரீமியமும் சப்போர்ட் பண்ணுற இடத்துல டவுன் ட்ரெண்டு, 900க்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் பண்ணுற இடத்துல அப் ட்ரெண்டு. இதுக்கு நடுவில் இருக்கும்போது பாருங்க 150 பாயிண்ட் இருக்கு. ரேஞ்ச் இங்கேயே முடியறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா ஏடிஎம்ல 180 ரூபா தான் ப்ரீமியம் இருக்கு. நார்மல் தான் இது. நார்மலை விட ஒரு 30 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே தான் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக நிஃப்டியோட வெள்ளிக்கிழமை ஏடிஎம் பார்த்தீங்கன்னா 150 ரூபா ரேஞ்சில் தான் இருக்கணும். ஒரு 30 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா தான் இருக்கான். ஸோ மூவ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மூவ்மெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கு இந்த இடத்துல சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் வாய்ப்பு அதிகம். ஓகே, என்ன பண்ணுறான்றது பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்த நம்மளோட ஃப்ரீ வெபினார்,
நம்மளோட ஃப்ரீ வெபினார் வந்து இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அதோட கூகுள் மீட் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனலில் மட்டும்தான் ஷேர் பண்ணுவோம். நீங்கள் அந்த வெபினாரை அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. அந்த லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ தான். அந்த வெபினார் அட்டன் பண்ணுறதுக்கும் நீங்கள் எதுவும் சார்ஜஸ்லாம் பண்ண வேண்டியது கிடையாது. ஃப்ரீ தான். விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் மார்க்கெட் எப்படி நகருதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ணுங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டை இவ்வளோ நாள் பார்க்குற கண்ணோட்டத்தை தாண்டி ஒரு புது விதமான கண்ணோட்டமாக இருக்கும். ஆக்சுவலாக மார்க்கெட் எப்படி நகருது அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கும் இது கண்டிப்பாக. அதாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படின்றது இந்த ஸ்பாட் ஓடுறதை பற்றி நாம் சொல்லலை. நாம் என்ட்ரி எடுக்கிற இந்த ஆப்ஷன்ஸில் எப்படி மூவ்மெண்ட் ஆகுது, எதனால் மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.